ஏடிஎம்கே அஇஅதிமுகங்கிற இயக்கம் எப்படி இருந்தா இவருக்கு என்ன? நீ ஒரு நல்லாட்சியை நடத்திருந்தீங்கன்னா என்னுடைய அற்புதமான ஆட்சி, என்னுடைய விடியல் ஆட்சி தொடர வாக்களிங்கன்னு சொல்லலாம். அதை செய்யல. அதோட குற்ற உணர்ச்சியில எதை பேசுவது என்று தெரியாமல் பிதற்றி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். நான் உங்களை உச்ச பதவியில வச்சு அழகு பார்த்த அந்த இயக்கத்துக்கு துரோகம் அளித்து விட்டு நான் இப்ப திமுகவில் போய் இந்த முதலமைச்சர் பதவியை கொடுப்பாங்களா? நீங்க இங்க வைத்த முதலமைச்சர் பதவியை கொடுப்பாங்களா? சரி, இதை விட பெரிய பிரதமர் பதவியை உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்களா? இது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடா இல்லையா? அதிமுகவை ஒரு நிலத்தை இயக்கமாக மாற்றுவதற்கோ, அதிமுகவை நூற்றாண்டுகளுக்கு செல்கின்ற இயக்கமாக அமைப்பதற்கோ ஓப்பன்னீர்செல்வத்துக்கு தகுதி இல்லை என்பதை போன வாரம் நம்ம முடிவு செஞ்சத 5 ஆண்டுகளுக்கு முன்பே யார் முடிவு செஞ்சுட்டா? எடப்பாடியார் முடிவு செஞ்சுட்டாரா? அப்புறம் அவரை தகுதி இல்லாத நபர்னு சொல்றதுக்கு ஸ்டாலினுக்கு என்னங்க இருக்குது? மூத்த தலைவர்களும் நம்ம கட்சியில தான் இருக்காங்க. பிரச்சாரமே தேவையில்லை, அதிமுக மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்றாரு. இன்னைக்கு மாநாடு போட்டுருக்காங்களே அதுக்காக திருச்சியில. அப்பா, நீ ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளரா இருக்கிற, அறிவாலயம் பக்கம் போற போது பாத்து போ, உன்னையும் தூக்கி கொண்டு வச்சு கூட்டணியில வந்துட்டாருன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இல்ல உன் தலைமையில ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி கூட உன்னை வச்சு கேம்ப் விளையாட பாப்பாங்க. ராமச்சந்திரனுக்கு ஆமா, எல்லாமே வெறுடைய கேம்ப் தான். நீங்க எங்கங்க நீங்க எடப்பாடியாரை விமர்சனம் பண்றதுக்கு உங்கள்ட்ட தகுதியே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருன்னு சொல்றீங்களே, உதயநிதி ஸ்டாலின் அந்த இயக்கத்துக்கு அளித்த பங்களிப்பு என்ன? கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தார் என்பதை தவிர வேற என்ன பங்களிப்பு இருக்கு? 5000 ஏத்துவோமா, 7000 ஏத்துவோமா? தினந்தோறும் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து தூங்குறதே கிடையாது அவங்க. ஏன் நீங்க 5 லட்சத்தை ஏற்றினாலும் 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைவதை உங்களால தடுக்க முடியாது. 4 ஆண்டுகளாக தூக்கி கொண்டு வந்த சங்கீதாவை பிடிச்சிட்டு இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் என்னைக்காவது அதிமுக செஞ்சிருக்கா? தரமற்ற ஒரு செயலை செஞ்சிருக்கா? அது அவருடைய பர்சனல் ரைட்டுங்களா? அதுக்கும் அப்படி பார்க்க போனா பால்டையில பத்தி எல்லாம் நாங்க பேச முடியும். தெரியல, நானும் ஊடகங்கள்ல தான் பார்த்தேன். நான் நியூஸ் 24/7 பார்த்தேன். பவன் கல்யாண் பேசிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதிமுக அதாவது எங்களுடைய நோக்கமும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்படணுங்கிறது. விஜய் அவர்களுடைய நோக்கமும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்படணும். மக்கள் நல திட்டங்களை யார் சென்றாலும் வரவேற்கிறோம். அது மக்களுக்கு தெரியும் வைங்களேன். நலத்திட்டங்களை கொண்டு வரதுல யார் கொண்டு வந்தாலும் தவறு கிடையாதுங்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இது கிடையாது. டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இதுக்கப்புறம், அதாவது தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக கண்டிப்பாக எடப்பாடியார் இருக்க மாட்டார், நான் அடித்து கூறுகிறேன் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இப்ப இருக்கிறதுக்கு காரணமே பாஜக தான். ஏன்னா இவருக்கு ஆட்சி பண்ண தெரியாது, சரியான ஆளுமை பண்ண தெரியாது, இவர்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு ரொம்ப ஓப்பனா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. தேர்தலுக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் அதிமுகவில் மாற்றப்படுவாங்களா? ஆடு நனையுதுன்னு ஓனாயை அழக்கூடாதுன்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. உங்க ஊர்லயானமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே அஇஅதிமுகங்கிற இயக்கம் எப்படி இருந்தா இவருக்கு என்ன? நீ ஒரு நல்லாட்சியை நடத்திருந்தீங்கன்னா என்னுடைய அற்புதமான ஆட்சி, என்னுடைய விடியல் ஆட்சி தொடர வாக்களிங்கன்னு சொல்லலாம். அதை செய்யல. அதோட குற்ற உணர்ச்சியில எதை பேசுவது என்று தெரியாமல் பிதற்றி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஒண்ணு நல்லாட்சி நடத்திருந்தீங்கன்னா நல்லாட்சி தொடரணும்னு சொல்லிடலாம், இல்ல விடியல் ஆட்சியை தந்திருந்தீங்கன்னா விடியல் ஆட்சி தொடரணும்னு சொல்லலாம், இல்ல உங்க தந்தையார் கருணாநிதி நல்லாட்சியை தந்திருந்தாலும் கூட கலைஞர் ஆட்சி தொடரன்னு சொல்லலாம். நாங்க சொல்றோம் புரட்சி தலைவர் ஆட்சியை தருவோம், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை தருவோம்னு நாங்க சொல்றோம். காமராஜர் ஆட்சியை தருவோம்னு காங்கிரஸ்காரங்க 65 வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. கருணாநிதி ஆட்சியை தருவோம், கலைஞர் ஆட்சியை தருவோம்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? கலைஞரும் நல்லாட்சியை தரல, நீங்களும் நல்லாட்சியை தரல. அதனாலதான் இன்னைக்கு எதை பேசுவது, ஏதாவது ஒண்ணு பேசணும்ல. தேர்தல் பிரச்சாரத்துல எதையுமே பேசாம ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அதனால தமிழ்நாடு தலை குனியாது. அதுதான் சரக்கு அடிச்சுட்டு கவுந்து கிடக்க, அப்புறம் என்ன தலை குனியாது? அவன் தான் பிளாட் ஆகி படுத்து கிடக்குறான், அப்புறம் என்ன குனிகிறது? தரையில தான் இருக்கிறான், அதுக்கு மேல குனியறதுக்கு நோண்டிக்கிட்டு போனாதான் பண்ண முடியும். இதையெல்லாம் வைத்து விட்டு நல்லாட்சியை தராத குற்ற உணர்ச்சியில தான் 5000 ஏத்துவோமா, 50,000 ஏத்துவோமா, 5 லட்சத்தை ஏத்துவோமா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க எத்தத்தின்னா பித்தந்தளின்னு. அப்படி இன்னைக்கு நீ ஏன் 5000 ஏத்தணும்? அடுத்த மாசத்துக்கும் அதுக்கு அடுத்த மாசம் வருகின்ற கோடை காலத்துக்கு கடந்த 4 ஆண்டுகளா கோடை வரவே இல்லையா? ஊட்டியில தான் இருந்தோமா எல்லாரும்?
கடந்த 4 ஆண்டுகளாக பொங்கல் வரலையா? 4 ஆண்டுகளாக பொங்கல் தொகுப்பு கொடுக்காம இப்ப மட்டும் பொங்கல் தொகுப்பு என்ன? அதனால மக்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எப்ப கொடுத்தா என்ன, மக்களுடைய பணம் அவங்களுக்கு போய் சேருது இல்ல அப்படின்னு ரகுபதி சொல்லி. அதாவது நலத்திட்டங்களா கொடுப்பது என்பது வேறு, பணமா கொடுக்கறதுங்கிற முதல் வரலாற்றை உருவாக்குனது இவங்க தான். நம்ம கொடுத்துருக்குறோம், பொங்கல் தொகுப்புக்கு கொடுப்போம். ஒரு பொங்கல் பண்டிகை ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடணும், தமிழர் திருநாள் மகிழ்ச்சியா கொண்டாடணும், அம்மா காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வேறு. போன ஆண்டெல்லாம் நீங்க கொடுக்கல பொங்கல் தொகுப்புக்கு, இந்த ஆண்டு மட்டும் முன்கூட்டியே தருவது. அப்ப நீங்க நல்லாட்சி தரலாங்கிறத உங்களுடைய குற்றமனம் ஒத்துக்கொள்கிறது. உங்களுடைய கூச்சம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூச்சத்துலதான் இந்த பணத்தை எல்லாம் போடுறாங்க. நீங்க என்ன இப்போ 50,000 போட்டாலும் கூட, 5 லட்சத்தை போட்டாலும் கூட 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைப்பதை உங்களால் தடுக்க முடியாது. அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அது ஒரு ஜனநாயக இயக்கம். உங்க திராவிட முன்னேற்ற கழகம் போல பரம்பரை அறங்காவலராக தாத்தா இருப்பாரு, அப்புறம் அப்பா வருவாரு, அப்பாவுக்கு அடுத்து பிள்ளை வருவாரு, அதுக்கு அடுத்தது இன்பநிதி வருவாரு, அதுக்கு அடுத்தது என்ன குஞ்சு குழுவா இருக்காங்கன்னு தெரியல. இப்படி வர்றதுக்கு இது ஒரு பரம்பரை அறங்காவலர் சொத்து கிடையாது. இந்த மாதிரி பரம்பரை அறங்காவலர் சொத்தை இந்த இயக்கத்தை உருவாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா உருவாக்கிட்டு சொல்லிட்டு போயிருந்தா நீங்க எங்க இருப்பீங்க? சரிங்களா? அந்த இயக்கத்தை உருவாக்கிய பிதாமகர் கருணாநிதி கிடையாது, அண்ணாவினுடைய மகன் அண்ணா பரிமளம் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். அண்ணா பரிமளம் உலகம் அறிந்த வரலாறு. என்ன, அண்ணா அவர்களுடைய மனைவி ராணி அண்ணா அவர்களுக்கு கடைசி காலத்துல பொருளாதார ரீதியாக சிரமப்படுகிறார்கள் என்று 5 லட்சத்தை வாரி வழங்கியவர்கள் புரட்சி தலைவி அம்மா. இதே கருணாநிதியினுடைய மகன் கலைஞருடைய மகன் மூகா முத்து பொருளாதார ரீதியாக சிரமப்படுகிறார் என்று அவருக்கும் கூட 5 லட்சத்தை வாரி வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா. அதனால இவங்க எங்களை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்றதற்கான அருகதை கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் கிடையாது, ஸ்டாலின் உட்பட. முதல்வராக இருக்கிறதுனால என்ன சொல்லலாமே தவிர ஸ்டாலின் உட்பட யாருக்கும் அருகதை கிடையாது. அடுத்ததாக நீங்க அவர் எடப்பாடியாருக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்றீங்களே, அதாவது இப்போ இந்த இயக்கத்தில் தலைவராக இருந்தவர்கள் புரட்சி தலைவர் அம்மா எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் உச்ச நட்சத்திரங்களாக ஜொலித்தவர்கள். அந்த இடத்திற்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக பதவியை தொடங்கி தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய அர்ப்பணிப்பால் இந்த இயக்கத்தின் மீது கொண்ட பற்றால் இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக மாறி இருக்கிறார் என்பதே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். இதை விமர்சனம் பண்ணுவதற்கு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே தகுதியில் மட்டும்தான் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கார். இந்த உழைப்பாலையும் அவர் வரல, ரைட்டுங்களா? அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை கட்டமைத்த விஜி கோவிந்தசாமியினுடைய குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்கு? விசாவில் அடித்துக் கொல்லப்பட்ட சிட்டி பாபுனுடைய குடும்பம் இன்றைக்கு எங்க இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? கிடையாது. எங்க இருக்குன்னு அந்த இயக்கத்தை உருவாக்கிய பிதாமகர் அண்ணாவினுடைய குடும்பம் அந்த திராவிட முன்னேற்ற கழக மீட்டிங்ல கேசட் வித்து படுத்துக் கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? வரலாறு எங்களுக்கு தெரியும். அவர் வேணா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் வரலாறு புரியாதவர்களை ஏமாத்தலாம். எந்த இடத்திலையும் எடப்பாடியார் அவர்களை தமிழர்களையோ தமிழர்களுடைய உரிமைகளையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமையையோ விட்டுக் கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. தனிப்பட்ட நபர்களுக்கு துரோகம் இழைத்தாரா இழைக்கலையா இந்த பேச்சுக்கு நான் வரல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் எந்த இடத்திலாவது துரோகம் இழைத்தார் என்ற ஒரு வார்த்தையை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலே அவனுக்கு அருகதை கிடையாது. அதிமுகங்கிற இயக்கம் இன்னைக்கு கட்டுக்கோப்போடு எந்த ஒரு சின்ன சிராய்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எடப்பாடியார் தான் காரணம். நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கத்தை அம்மா அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு கைப்பற்றுவதற்கான முகாந்திரம் சின்னம்மா உட்பட டிடிவி உட்பட ஓ பன்னீர்செல்வம் உட்பட அவர் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், ரைட்டுங்களா? அப்ப 4-5 பேர்களுக்கு இந்த இயக்கத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக தெளிவாக இருந்தது. அதுல இந்த நான் சொல்லுகின்ற அந்த 3 பேருக்கு எடப்பாடியாரை விட 5% வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு, சரிங்களா? அப்படி இருக்கிற போது அவரிடம் கொடுக்கப்பட்ட ஆட்சியையும் அவரிடம் கொடுக்கப்படாத கட்சியையும் தன்னுடைய கையில் கொண்டு அந்த இயக்கத்தை எகுக்கோட்டையாக மாற்றி காட்டி இருக்கிறார், சரிங்களா? அப்படிப்பட்ட அவரை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த இடத்துலையும் உங்களால எந்த இடத்துலையும் கட்சியினுடைய உரிமையை அவர் விட்டு கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. அதை நான் உதாரணம் எப்படி சொல்ல வர்றேன்னா பன்னீர்செல்வம் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தார். ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தல் வந்தபோது 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தபோது முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியார் முன்மொழியப்படுகின்றார். தேனியில தங்கத்தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டார் என்பதால் யாருடைய தொகுதியில ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்த்து தங்கத்தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டார் என்பதால் அந்த தொகுதியை தவிர மற்ற எந்த தொகுதிக்கும் ஒருங்கிணைப்பாளராக தலைவராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வரவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து
இன்றைக்கு 75 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு எதிர்க்கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அது எடப்பாடியாருடைய உழைப்பு. நீங்க 2 பேரும் கிளைம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுக்கு தான் அந்த உதாரணத்தையும் நான் சொல்ல வர்றேன். என்ன அடுத்து அது ஒன்று. அடுத்ததாக சட்டமன்றத்துல இவர் பேசுறாரு, அவை முன்னவராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்து பேசுறாரு. அப்ப ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் தொடர்ந்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கணும், அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கெல்லாம் கருணாநிதியினுடைய விசுவாசிகள், கருணாநிதியினுடைய பக்தர்கள், கருணாநிதியினுடைய ரசிகர்கள், எங்க அப்பாவெல்லாம் திமுகவில் இருந்தாங்கன்னு சொல்லி இவர் சொல்றாரு. இங்க என்ன இதை சொல்ல வர்றேன்னா, அம்மா உயிரோட வரமாட்டாங்கிற நம்பிக்கையில உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள். அம்மா வர்றாங்கன்னு சொன்னா பேசுவீங்களா? உயிரோட வர்றாங்கன்னா இந்த கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த அதிமுகவில் உச்ச பதவியாகிய முதலமைச்சர் பதவியை 3 முறை உங்களுக்கு தந்தது எந்த கட்சி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்ப அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு எந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது வழக்கு போட்டதோ, எந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அகால மரணத்திற்கு காரணமாக அமைந்ததோ, சிறைச்சாலைக்கு போகலாம் அவங்க இப்ப இறக்குறவங்க கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னமும் பாலாரும் தேனாரும் ஓடி இருக்கும். அவங்க விட்டு சென்ற பணிகளை எடப்பாடியார் செய்ய போகிறார். அப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அகால மரணத்திற்கு காரணமாக அமைந்த அந்த இயக்கத்திலே ஒரு துரோகி போய் சேருகிறார் என்று சொன்னால் அவர் இந்த இயக்கத்திற்கு தகுதி இல்லாத நபர். ஒன்று. அடுத்ததாக அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவருடைய மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் இந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஒருங்கிணைப்பாளராக அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். அந்த ஓ.பி. ரவீந்திரநாத் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வெளியில் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் நல்லாட்சியை தருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அப்ப யார் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறது? ஓ பன்னீர்செல்வம். அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ஒருத்தருடைய மகன் நல்லாட்சியை ஸ்டாலின் தருகிறார் என்று சொன்னால், நல்லாட்சி அவர் அமைத்த காலத்திலிருந்தே கொடுக்கவில்லை. கன்னியாகுமரி கலவரத்திலிருந்து அடுத்த மறுநாளிலிருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக ஒரு கான்ட்ராக்டுக்காக போயிருக்கலாம், எதை பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியல, அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை தலைமை தாங்குவதற்கான தகுதி அவர் தந்தையாருக்கும் இல்லை, இவங்களுக்கும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஒன்று. அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தங்களுடைய கோவிலாக மதிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் அடியாட்களோடு சென்று, யாரோ உங்க தொண்டர்கள் போய் தாக்கியிருந்தா சரி, அடியாட்களோடு சென்று யாரை தாக்குற? யார் தாக்குறது? ஓ பன்னீர்செல்வமே முன்னின்று அந்த தாக்குதல் இது பண்றாங்க. அந்த தலைமை கழகத்தை தாக்குறாங்க, உடைக்கிறாங்க, கதவை உடைக்கிறாங்க. அந்த தலைமை கழகத்தில் இருந்த ஆவணங்களை எல்லாம் அள்ளிட்டு போறாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல். சரி, அதை விடுங்க. அடுத்ததாக நீங்க கேட்டீங்கன்னா, தென் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமுதாயம்னு நீங்க சொல்லுவீங்க. நானும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் அந்த வானகரம் பொதுக்குழுல 3800 பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்களை கட்சியை விட்டு யாரு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறாங்க. மினிமம் அந்த 3800 பொதுக்குழு உறுப்பினர்ல 1500 பேரு இந்த தென் தமிழகத்தை சேர்ந்த பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்க முடியும். என்ன 1500 பேர் அந்த கிளை கழகத்திலிருந்து அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்க முடியும். அந்த நபர்கள்ல யாராவது ஒருத்தவங்க பின்னால வந்தாங்களா? இன்னைக்கு 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் தென் தமிழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அஇஅதிமுகவில் எடப்பாடியார் பின்னாலதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்ல இருந்து ஆரம்பிச்சு, அண்ணன் திருவாரூர் எஸ் காமராஜ்ல இருந்து ஆரம்பிச்சு, எங்களுடைய வேதாரணை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள் இருந்து ஆரம்பித்து, ராஜன் செல்லப்பாவில இருந்து, RB உதயகுமார்ல இருந்து நம்மளால ஒரு பெரிய பட்டியலே விட முடியும். அனைத்து பேரும் யாரோட இருக்கிறாங்க? எடப்பாடியார் அவர்கள் பின்னால இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? இந்த இயக்கத்தை கரெக்டா தெளிவாகவும் துணிச்சலாகவும் வலிவோடும் நடத்தி செல்லக்கூடிய அருகதையும் ஆற்றலும் அன்பும் அரவணைப்பும் யாரிடம் இருக்கிறது என்பதை முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் எடப்பாடியார் அவர்களிடம் தான் இருக்கிறது என்பதை முடிவு செய்கிறார்கள். நாங்க மட்டும் இல்ல, அடிமட்ட தொண்டர்கள். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஒரே ஒரு கருத்து, இந்த கட்சியில இருக்கிற 99% பேர் ஏற்கனவே எடப்பாடியார் பின்னால வந்துட்டாங்க. 1% பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவரையும் சேர்த்து போட்டுடலாமே, அவருக்கு ஒரு அவைத்தலைவரை கொடுத்துடலாமே, ஏதாவது ஒரு இதுல வச்சுக்கலாமேன்னு. அவர் அதுக்கு அன்பிட்னு நிரூபிச்சுட்டாராங்க போய் திமுகவில் சேர்ந்து. எந்த இயக்க நான் உங்களை உச்ச பதவியில வச்சு அழகு பார்த்த அந்த இயக்கத்துக்கு துரோகம் அளித்து விட்டு நான் இப்ப திமுகவில் போய் இந்த முதலமைச்சர் பதவியை கொடுப்பாங்களா? நீங்க இங்க வைத்த முதலமைச்சர் பதவியை கொடுப்பாங்களா? சரி, இதை விட பெரிய பிரதமர் பதவியை உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்களா? இது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடா இல்லையா? எனக்கு தெரிஞ்சவரை இட் இஸ் எ பொலிட்டிக்கல் சூசைட். என்ன கமிட்டட் பை ஓ பன்னீர்செல்வம். அதனால எதுக்காக சொல்ல வர்றேன்னா, ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்கல்ல, இல்ல அதுக்கு நான் பதில சொல்லிடுறேன். ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால
அதனால இந்த இயக்கம் இவர் வந்து ஒரு அன்பிட்டுங்கிறத எடப்பாடியார் எப்பயோ கண்டுபிடிச்சதுனாலதான் இவர் அதிமுகவை வந்து நடத்துவதற்கோ வழிநடத்துவதற்கோ இந்த அதிமுகவை வளர்ப்பதற்கோ அதிமுகவை ஒரு நிலத்தை இயக்கமாக மாற்றுவதற்கோ அதிமுகவை நூற்றாண்டுகளுக்கு செல்கின்ற இயக்கமாக அமைப்பதற்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கு தகுதி இல்லை என்பதை போன வாரம் நம்ம முடிவு செஞ்சத 5 ஆண்டுகளுக்கு முன்பே யார் முடிவு செஞ்சுட்டா? எடப்பாடியார் முடிவு செஞ்சுட்டாரா? அப்புறம் அவரை தகுதி இல்லாத நபர்னு சொல்றதுக்கு ஸ்டாலினுக்கு என்னங்க இருக்குது? ஆனா உதயநிதி அவர்கள் சொல்றாரு, நாங்க இவ்வளவு நலத்திட்டங்கள், அதாவது 99% வந்து நாங்க எல்லா மக்கள் கொடுத்த கோரிக்கைகளையும் சரி, நாங்க கொடுத்த திட்டங்களை எல்லாமே வந்து நிறைவேற்றி விட்டோம். இதுல பிரச்சாரம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுகவுக்குள்ளேயே எழும்புது. அது மட்டும் இல்லாம அத்தனை கட்சிகளும் அத்தனை மூத்த தலைவர்களும் வந்து நம்ம கட்சியில தான் இருக்காங்க. பிரச்சாரமே தேவையில்லை, அதிமுக மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்றாரு. இன்னைக்கு மாநாடு போட்டுருக்காங்களே அதுக்காக திருச்சியில பிரச்சாரமே தேவையில்லைன்னா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க ஒரு நல்லாட்சியை தந்திருந்தீங்கன்னா எப்படி எம்ஜிஆர் வந்து ஆண்டிப்பட்டியில அமெரிக்காவில் இருந்துகிட்டு ஆண்டிப்பட்டியில ஜெயிச்சாரோ அப்படி நீங்க ஜெயிக்கணும். அதுதான் உண்மையான கண்டிப்பா ரைட்டுங்களா? 505 வாக்குறுதிகள்ல 15% வாக்குறுதிகள் அல்லது 20% வாக்குறுதிகளை தவிர மிச்சம் இருக்கிற 80% வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றல. அதனாலதான் சென்ற வாரம் வரைக்கும் சென்னை மாநகரம் முழுவதும் ஒரு போராட்ட களத்தினுடைய அடிநாதமாக இருந்தது. சென்னை முழுவதுமாக போராட்ட களமா இருந்துச்சு. துப்புரவு தூய்மை பணியாளர்கள் இருந்து ஆரம்பித்து சமவேளைக்கு சம ஊதியம் கேட்கின்ற ஆசிரியர்கள் இருந்து ஆரம்பித்து தொகுப்பூதிய ஆசிரியர்கள் வந்து 16,000 பேர் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் தர வேண்டும் சொல்வதிலிருந்து ஊராட்சி செயலாளர்களிலிருந்து சத்துணவு அமைப்பாளர்களிலிருந்து அங்கன்வாடி பணியாளர்களிருந்து செவிலியரிலிருந்து தமிழ்நாட்டில் எந்த துறையை சேர்ந்தவர்கள் போராடல சொல்லுங்க. பழைய ஊதிய திட்டம் கேட்டதிலிருந்து தலைமைச் செயலக ஊழியர்கள் 56,000 பேர்ல இருந்து அத்தனை பேரும் போராட்ட காலத்துல இன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் எங்களுக்கு டைம் ஸ்கேல் வேணும்னு போராடுறதுல இருந்து இந்த அத்தனை போராட்டங்களும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி ஏதோ வந்து சம்பந்தம். அப்ப எங்க நீங்க நிறைவேற்றினீங்க? அடுத்து அப்படி ஒரு முழு வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றி இருந்தா ஏன் அறிவாலயம் பக்கத்துல பைக்ல போறவங்களை எல்லாம் அழைச்சு கொண்டு கூட்டணி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஓ பன்னீர்செல்வம் வந்து அதுல ஒரு 1000 ஓட்டு நமக்கு கிடைக்காதான்னு நீங்க அலைபாயிறது இங்க சின்னம்மாவை பிடிச்சி அவங்கள ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவங்க மூலமா ஒரு இதை ஏதாவது பண்ணி அதுல ஒரு ஓட் பேங்க பிரிக்கலாமான்னு நீங்க ஆசைப்படுறது எங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு தோல்வி பயத்தினுடைய உச்ச வெளிப்பாடா உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஊடகவியலாளராக உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு தோல்வி பயத்தினுடைய உச்ச வெளிப்பாடு. ஒரு சின்ன சந்தேகம் சார், நீங்க சொன்னது போலவே அதாவது அண்ணா அறிவாலயத்திற்கு வெளியே போறவங்க வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு போறவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ள ஒரு உறுப்பினரா ஒரு 5,000 கொடுத்து கூட்டணிக்குள்ள சேர்ந்துக்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு செய்தி பரவிட்டே இருக்கு. அததான் நீங்க இப்ப சொன்னீங்க, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஊர்ல இருந்து கிளம்புற போது சொல்லி அனுப்பினாரு, எப்பா நீ ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளரா இருக்கிற அறிவாலயம் பக்கம் போற போது பாத்து போ, உன்னை தூக்கி கொண்டு வச்சு கூட்டணியில வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இல்ல உன் தலைமையில ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி கூட உன்னை வச்சு கேம்ப் விளையாட பாப்பாங்க. ராமச்சந்திரனுக்கு ஆமா, எல்லாமே இவர்களுடைய கேம்ப் தான், எல்லாமே இவர்களுடைய கேம்ப் தான். அடுத்து நீங்க வந்து நல்லாட்சியை தந்திருந்தா நீங்க என்ன பண்ணணும்? எங்க கூட்டணியில இருக்கிற 2-3 பேர் போறாங்கன்னா கூட அவங்களையும் வெளிவிச்சுட்டு நாங்க போன வாட்டி 165 தொகுதியில இன்னும் அந்த வாட்டி 200 தொகுதியில நிக்க போறோம்ல நீங்க சொல்லணும். நல்லாட்சியை தந்திருந்தா நாங்க செஞ்சிருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 234 தொகுதியிலும் இரட்டலை சின்னம் நின்றது, வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சோம். ஏன்னா நாங்க 2011 இருந்து 2016 வரைக்கும் நல்லாட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்தார்கள். 2007 வந்த காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை நீங்க உங்களுடைய மத்திய அரசு அங்க வைத்த 12 பேரா கேபினெட் அமைச்சர்ல வச்சிருந்த உங்களால செய்ய முடியல. 2007 இருந்து 2004 இருந்து 9, 9 இருந்து 14 10 ஆண்டுகள் நீங்க இருந்தீங்க. ஆனா காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை நீங்க செயல்படுத்தல. அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2012 கண்டெம்ட் பெட்டிஷன் உச்ச நீதிமன்றத்துல போட்டு 205 டிஎம்சி தண்ணீருக்கு கெஜெட்ல வெளியிட வச்சது புரட்சி தலைவி அம்மா. 12 மணி நேரம் 20 மணி நேரம் மின்வெட்டு இருந்த மின்வெட்டுத்துறைக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? 2011 ஆற்காடு வீராசாமி அந்த மின்வெட்டை மாற்றி வள்ளூர் மின் திட்டத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில கொண்டு வந்து 1500 மெகாவாட்டை உருவாக்கி மின் மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா. இப்படி ஆயிரக்கணக்கான சாதனைகளை செய்ததால் தான் 2016 உலகத்திலே இல்லாத வரலாறாக தனித்தே நின்று 214 தொகுதியில ஆட்சி அமைச்சோம். நீங்க இந்த 505 வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு தனியா நிக்க வேண்டியன. எதுக்கு அறிவாலயம் வாசல்ல இன்னும் காமெடியா சொல்லலாம், அறிவாலய வாசல்ல காத்துக்கிட்டு கிடக்குறாங்க, யாராவது போனவங்கன்னா அழைச்சிட்டு போயிடலாம் நிக்கிறாங்க வெளிலன்னு சொல்ல முடியுமில்ல எங்களால? நீங்க வந்து எங்கங்க நீங்க எடப்பாடியாரை விமர்சனம் பண்றதுக்கு உங்கள்ட்ட தகுதியே கிடையாது. இந்த உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருன்னு சொல்றீங்களே, உதயநிதி ஸ்டாலின் அந்த இயக்கத்துக்கு அளித்த பங்களிப்பு என்ன? கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தார் என்பதை தவிர வேற என்ன பங்களிப்பு இருக்கு? நீங்க 2020 நவம்பர் மாதம் அது வரைக்கும் வந்து நான் கலைஞர் குடும்பத்துல பிறந்துட்டதுனால நான் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த குழந்தையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி நீங்க சொன்ன இது வந்து வலைதளத்துல வந்துகிட்டு தான் இருக்கு.
2020 நவம்பர் மாதம் தாம்பரத்துல நடந்த ஒரு கூட்டத்துல ஸ்டேஜ் ஏறுறாரு, மேடையில ஏறாரு. இப்படி ஒரே மாதிரி பிஞ்சில பழுக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஞ்சில வெம்புறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஞ்சிலேயே அந்த ஒரே ஆண்டுலேயே அவர் கட்சியில மெம்பர் ஆகுறாரு, அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாரு, சட்டமன்ற வேட்பாளர் ஆகுறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாரு, அடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகுறாரு, அடுத்து துணை முதல்வர் ஆகுறாரு, அடுத்து சிறப்பு திட்டம் அமலாக்கத்துறை. ஏன் அதை கேட்கிறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? அதுதான் முதலமைச்சருக்கும் அடுத்த டிபார்ட்மெண்ட். அந்த பிரேமுக்குள்ள வரணும். பிரேமுக்குள்ள கூட கருணாநிதி குடும்பத்தை அல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துடக்கூடாது. சிறப்பு திட்டம் அமலாக்கத்துறை எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா அந்த 2வது இடத்துல அந்த போஸ்ட் கொடுக்குற இடத்துல நிக்கணும். இதுக்காக நீங்க உதயநிதியை கொண்டு வந்தீங்க. உங்களை போல பிறப்பால் சனாதனத்துக்கு என்ன இது சொல்றீங்க இன்டர்பிரிட்டேஷனு? பிறப்பால் ஒரு பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. சனாதனத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? கருணாநிதி குடும்பத்துல, கலைஞர் குடும்பத்துல பிறந்ததுனாலதான் உங்களுக்கு அந்த பதவி. நான் கிட்டத்தட்ட 1996 இருந்து மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலரா கூட என்னால ஆக முடியல. மறுமலர்ச்சி திமுகவில் இருந்து 2012 அதிமுகவில் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிற என்னால இன்னைக்கு வரைக்கும் வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியல. நீங்க ஒரே ஆண்டுலயே எல்லா இதையும் நீங்க அடைஞ்சிடுறீங்க. நீங்க எடப்பாடியாரை விமர்சிக்க முடியுமா? 50 ஆண்டுகால பொது வாழ்க்கை உதயகுமார் சொல்லியிருக்காருங்க சார், அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் இருந்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு திமுகவுல இருக்காங்க. இது அது திமுக கட்சி கிடையாது, அதிமுகவின் மற்றொரு கட்சியாக தான் அதை பார்க்கப்படுகிறது. அதுல இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த தேர்தலில் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு வட்ட செயலாளர்ல இருந்து கட்சிக்குள்ள நிறைய சலசலப்புகள் இருப்பதாக ஓப்பனா உதயகுமார் சொல்லியிருக்காரு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பீனிக்ஸ் பறவை. அதை இவங்கள யாரு நினைச்சாலும் வீழ்த்த முடியாதுங்கிறதுக்கு உதாரணத்தை என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள்ல 12 அமைச்சர்கள் இங்க இருந்து போனவங்க. ஆமா. இப்ப திமுகவுல இப்ப அஇஅதிமுக அணின்னு ஒரு அணி இருக்கு. அதுல இப்ப தலைவராக இருக்கிறதுக்கு தான் இந்த ஆளு தகுதி இல்லாத நபர் இப்ப ஓ பன்னீர்செல்வம், சீரோ பன்னீர்செல்வம் அங்க போயிருக்காரு. இவ்வளவு ஒரு விழுப்புண்களை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருந்தா இன்னைக்கு கட்சி இருக்குமா? அதிமுக இவ்வளவுக்கு பிறகும் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாமல் நேற்றைக்கு கூட அந்தியூர்ல நடக்கிற மீட்டிங்ல 1000 லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில எடப்பாடியார் பேசிக் கொண்டிருக்கிறார். 190 தொகுதிகளை வெற்றிகரமாக முடித்து விட்டார். பல கோடி பேரை இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சிட்டாரு. இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல குதிரை பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்கிறார். இவங்களால அப்படி ஒரு பப்ளிக் மீட்டிங்கை நடத்த முடியாததுனால அரசு நிகழ்ச்சியாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்குதான் பொறுப்பாளர்கள் கூட்டம் ஒரு 1-2 நடத்தி இருக்கிறாங்க. நாங்க கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிட்டோம், நாங்க மக்களுக்கு நல்லதை செஞ்சிருக்கிறோம். அவர் சொல்றது ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்றது உண்மைதான். இந்த மாதிரியான ஒரு விழிப்புண்ணை திமுக பெற்றிருந்துச்சுன்னா அந்த கட்சி காணாம போயிருக்கும். ஆனால் அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி இயக்கம், விளிம்புநிலை மக்களுக்காக வாழ்ந்த இயக்கம். தாலிக்கு தங்கத்திலிருந்து ஆரம்பித்து விலையில்லா மடிக்கணினிகளிலிருந்து ஆரம்பித்து விலையில்லா ஆடு மாடுகளிலிருந்து ஆரம்பித்து சத்துணவு திட்டத்திலிருந்து ஆரம்பித்து கிராம நிர்வாக அலுவலர்களை உருவாக்கியதிலிருந்து ஆரம்பித்து 69% இடஒதுக்கீட்டிலிருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியலோடு கலந்து வாழ்விய தமிழ்நாட்டு மக்களுடைய விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய இயக்கம். அதனால அந்த இயக்கம் சர்வைவல் ஆகிடுது, திரும்ப திரும்ப ரீகெயின் ஆகிடுது. இல்ல இவ்வளவு இதை செஞ்சதுக்கு பிறகு ஆளுங்கட்சியா இருக்கிற நீங்க அறிவாலயத்தை வெளில நின்று பைக்ல போறவனை எல்லாம் பிடிச்சு கொண்டு சேர்த்துதான் ஜெயிக்க முடியுமாங்கிற பயத்துல இருக்கீங்க. அதை தாண்டியும் அவ்வளவு கூட்டணியா அமைச்சிட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு 5000 ஏத்துவோமா 7000 ஏத்துவோமா? தினந்தோறும் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து தூங்குறதே கிடையாது அவங்க. ஏன் நீங்க 5 லட்சத்தை ஏற்றினாலும் 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைவதை உங்களால தடுக்க முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு வரவேற்பதற்காக அதிமுகவின் கோட்டை திறந்தே இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் விஜய் கண்டிப்பாக சேருவார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. இது உண்மையா தெரியல. நானும் ஊடகங்கள்ல தான் பார்த்தேன். நான் நியூஸ் 24/7 பார்த்தேன். பவன் கல்யாண் பேசிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக அதாவது எங்களுடைய நோக்கமும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்படணுங்கிறது, விஜய் அவர்களுடைய நோக்கமும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்படணும். மக்கள் நல திட்டங்களை யார் சென்றாலும் வரவேற்கிறோம். அது மக்களுக்கு தெரியும் வைங்களேன். நலத்திட்டங்களை கொண்டு வரதுல யார் கொண்டு வந்தாலும் தவறு கிடையாதுங்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இது கிடையாது. எங்களுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த கரூர் சம்பவத்தை வச்சு அந்த இயக்கத்தை முடக்கிடலாமான்னு நினைச்சாங்க, அது முடியல. அவர் ஒரு த்ரெட்டா வர்றாரு உதயநிதிக்கு. ஏன்னா உதயநிதியோட ஈக்குவல் ஏஜ் ஃபேக்டர். அப்ப அவரை விட்டுறக்கூடாதுன்னு இப்ப 4 ஆண்டுகளாக தூக்கி கொண்டு வந்த சங்கீதாவை பிடிச்சிட்டு இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் என்னைக்காவது அதிமுக செஞ்சிருக்கா? தரமற்ற ஒரு செயலை செஞ்சிருக்கா? அது அவருடைய பர்சனல் ரைட்டுங்களா? அதுக்கும் அப்படி பார்க்க போனா பால்டையில பத்தி எல்லாம் நாங்க பேச முடியும் ரைட்டுங்களா? நான் தரக்குறைவான விமர்சனங்களை என்னைக்கும்
நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோ செய்தி தொடர்பாளர்களோ வைத்தது கிடையாது, எடப்பாடியார் வைத்தது கிடையாது. எவ்வளவோ தரம் குறைவா அவர் பேசுறாரு, யாரு உதயநிதி பேசுறாரு. ஆனா நாங்க தரம் தாழ்ந்து பேசுவது கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துட்டு அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணி இந்த மாதிரியான கீழ்த்தனமான அரசியல் திமுக மட்டும்தான் செய்ய முடியும். அதிமுக என்னைக்குமே செய்யாது. கண்டிப்பா வந்தால் வரவேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் நாங்க டிசைட் ஆகல, அதை முடிவு செய்ய வேண்டியது எடப்பாடியார். அதை நம்ம கடைசியாக ஒரு கேள்வி. ஆமா, அதுல சொல்லுங்க. தமிழக அரசு 19,694 கோடியில 4,26,000 வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி முடிக்கப்பட்டதுன்னு தமிழக அரசு நேத்து ஒரு கணக்கு வச்சிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த கணக்குகள் சரியாக சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடுகள் எல்லாமே ஏழைகளுக்கு போயிருக்கா? ஒரு வழக்கறிஞராக இதுக்கு பதில் இல்ல. அவங்க சர்க்கரை என்று எழுதி சுவைத்தால் இனிக்குமா என்று கேட்டீங்கன்னா இனிக்காது. அதே தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க கார் டிரைவர்ல இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர்களுடைய பிஏக்கள்ல இருந்து, இது பர்சனலா எனக்கு நிறைய தெரியும், நான் சொல்லக்கூடாது. இவங்க மக்கள் நலனை என்னைக்கு பேணுகின்றவர்கள் கிடையாது. அப்படின்னா இது 4 லட்சம் வீடு கொடுத்திருந்தா ஏழைகளே இருக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், சர்க்கரை என்று எழுதப்பட்ட காகிதம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். 4 லட்சம் வீடு கொடுத்திருந்தா ஏன் நீங்க இது பண்ணணும்? எங்களால வருகின்ற தேர்தலில் அந்த 4 நாட்கள் தாண்டுமா, 4 மாதங்கள் தாண்டுமா, 4 ஆண்டுகள் தாங்குமா என்று சொல்லப்பட்ட அந்த எடப்பாடியாருடைய அரசாங்கம், ஈவன் அதுல ஒரு பாயிண்ட கூட நான் விட்டுட்டேன். ஓ பன்னீர்செல்வம் அஇஅதிமுகவினுடைய ஆட்சி, எடப்பாடியாருடைய ஆட்சி அமையக்கூடாதுன்னு வாக்களித்தவர், சட்டமன்றத்தில் வாக்களித்தவர் ஓ பன்னீர்செல்வம், அந்த ஒரு பாயிண்டை இதுல ஆட் பண்ணிடுங்க. அப்படிப்பட்ட 4 மாதங்கள் கூட தாண்டாதுன்னு சொன்ன ஆட்சியை கொரோனா பேரிடரிலும் மெடிக்கல் எமர்ஜென்சிலையும் ₹1 கூட வரி வருவாய் இல்லாத சூழ்நிலையிலும் 22,000 ஏரிகளை தூர்வாரியதிலிருந்து 22 லட்சம் மக்களுக்கு அம்மா உணவகங்கள் மூலமாக விலை இல்லாமல் உணவுகள் அளித்ததிலிருந்து, இந்த கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா பல லட்சம் பேரை சாவடிச்சிருப்பாங்க. 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டில் பெற்றுத்தந்ததிலிருந்து, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எங்க தஞ்சை டெல்டாவை மாற்றியதிலிருந்து, 7.5% அம்மா அப்படி 69% இடஒதுக்கீட்டுக்கு இது பெற்று தந்தாங்களோ, சட்ட அங்கீகாரம் பெற்று தந்தாங்களோ, அதை போல 7.5% இடஒதுக்கீடு என்ற அற்புதமான இடஒதுக்கீடு அன்னைக்கும் கவர்னர் நமக்கு கையெழுத்து போடல. ஆனால் சிறப்பு சட்டம் கொண்டு ஜியோ வெளியிட்டு, அரசாணை வெளியிட்டு 7.5% இடஒதுக்கீடை தந்து இன்றைக்கு 6,344 மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறார்கள். அதுவும் கட்டணம் இல்லாமல், ₹1 இல்லாமல். இன்னைக்கு மருத்துவ படிப்பு ஒரு ஆண்டுக்கு ₹1 கோடி போகுதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ₹1 கூட இல்லாமல் என்றாவதுல இருந்து டாக்டர் ஆகி வெளில வர்ற வரைக்கும் ₹1 செலவில்லாமல் இன்றைக்கு ஒரு பரோட்டா மாஸ்டருடைய மகனும் படிக்க முடிகிறது என்று சொன்னால், எடப்பாடியார் ஏழை மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய விளிம்பு நிலை மக்களுக்காக என்றைக்கும் சிந்திக்கக்கூடியவர். அவருடைய ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இவர்களுடைய ஆட்சியெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுங்கிற கருத்தை பதிவிக்கணும். 15-16 தேர்தல் தேதி அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படி தேர்தல் தேதி அறிவிச்சா எந்த நாட்களுக்குள்ள இந்த ஆட்சி கலைக்கப்படும்? மே 7ஆம் தேதி பதவியா இருக்கணும் புது கவர்மெண்ட். அதுக்கு மேல அது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு, நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்னும் காவல்து சர்க்காரை வச்சு கூட நடத்தி பண்ணலாம். அது அவங்க தேர்தல் தேதியை முடிவு செய்ய வேண்டியது இட் இஸ் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். அப்படின்னா இந்த ஆளுங்கட்சிக்கு இன்னொரு 30 நாட்கள் தான் நாட்கள் எண்ணப்படுகின்றன. டேஸ் ஆர் கவுண்டட்.